ஹாய், வெல்கம் டு ஏஹெச் ஃபேஷன் அகாடமி. நம்ம இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிக்ஸாக் ஸ்டிச் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக நம்ம எடுத்துக்கிற மாரி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டிச் போட போகிறோம். த்ரெட் நீடில் எடுத்துக்கோங்க. த்ரெட் நீடில் எடுத்துகிட்டு இப்போ இதேமாரி 2 கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இப்போ கீழேருந்து இப்போ இந்த இருக்கிற 2 கோட்டில் 2வது கோட்டில் குத்தி இப்போது நார்மலாக எடுப்போம்ல அதேமாரி எடுத்துகிட்டு நேராக போடாமல் சைடில் கிராஸில் லைட்டாக கிராஸில் அடுத்த கோரை தொடுற மாரி ஒரு பெரிய செயினாக போட்டுட்டு அதை லாக் பண்ணுற மாரி ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. லாக் ஸ்டிச் போட்டாச்சா? போட்டுட்டு அதேமாரி இது கீழே இப்படி இழுத்து அந்த கோடு தொடுற மாரி அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டு அதை லாக் பண்ணுற மாரி ஒரு லாக் ஸ்டிச். ஓகேவா? அதேமாரியே நீட்டாக எடுத்து கிராஸில் நீட்டாக இழுத்து ஸ்டிச் போட்டுட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் போட்டு கீழே இழுத்திங்கன்னா இதுதான் ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. இப்போ இதேமாதிரி தான் நீங்கள் எல்லாத்துலேயும் சேம் ப்ரொசீஜர் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இப்போ அதேமாரியே லாக் ஸ்டிச் போட்டுட்டு கீழே இழுத்து ஸ்டிச் போட்டுட்டு அது லாக் பண்ணுற மாதிரி ஒரு லாக் ஸ்டிச். இதுதான் ஜிக்ஸாக் ஸ்டிச்சோட ப்ரொசீஜர். ஓகேங்களா? இப்போ அதேமாரியே போட்டுகிட்டே வாங்க. உங்களுக்கு இந்த கிளாஸில் ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக கமெண்டில் கேட்கலாம். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இப்படியே போட்டுகிட்டே வந்துகிட்டே இருங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு போட கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். இப்போ ஃபைனலாக போடும்போது போட்டுட்டு அதையும் லாக் பண்ணிவிட்டு அப்புறமா தான் எண்ணாட் போடணும். ஓகேவா? இப்போ எண்ணாட் போட்டுடலாம். இப்போ எண்ணாட் போட்டாச்சு. இப்போ எப்படி இருக்குது ஜிக்ஸாக். இதுதான் ஜிக்ஸாக் ஸ்டிச்சுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்லேயே 2 டைப் இருக்குது. ஓகேங்களா? இந்த 2 டைப்பில் இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைப். ஓகேங்களா? இது உங்களுக்கு டைப் 1. இப்போ டைப் 1 பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு டைப் 2. அதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம அதை எப்படி சொல்லுவோம்னா ஜிக்ஸாக் வித்து செயின் ஸ்டிச். ஓகேங்களா? இது செயின் ஸ்டிச்சோடு நம்ம ஜாயின் பண்ணி போடுவோம். இதெல்லாம் எதுக்கு போடுவோம் அப்படின்னா, இந்த ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச் எதுக்கு போடுவோம் அப்படின்னா, நம்ம இந்த கட் ஒர்க்லாம் பண்ணுவோம்ல, அது அப்போ பண்ணும்போது நம்ம இதேமாரி தான் நம்ம யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகேவா? இது இப்போ எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நார்மல் செயின் ஸ்டிச்சு
போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் போடுறது எல்லாமே செயின் ஸ்டிச்சு நெருக்கமாக போட பழகிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ செயின் ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. இப்போ அதையும் நம்ம எண்ட் நாட் போட்டு எடுத்துக்கலாம். அப்புறமா இதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்ட ஜிக்ஸாக்குக்கும் இப்போ 2வது போடுற ஜிக்ஸாக்குக்கும் டிஃப்ரெண்ட் தெரியணுங்கிறதுக்காக நான் வேறு கலர் த்ரெட்டு எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ நீங்களும் வேணுனாலும் வேறு கலர் த்ரெட்டு எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு. இப்போ நான் அதேமாரியே எடுத்துக்கிட்டு இப்போ இது எப்படி போட போகிறோம் அப்படின்னா, இந்த செயின் ஸ்டிச்சுக்கு கீழே அந்த எட்ஜ் இருக்குல்ல, அதில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இருங்க வரேன், உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இப்போ செயின் ஸ்டிச்சோட அந்த கார்னரில் கொஞ்சம் கீழேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கீழேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கீழேருந்து எடுத்து இப்போ அதேமாரி தான் நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல ஜிக்ஸாக்கு, அதேமாரியே போட்டு இந்த இடத்துல நம்ம லாக் போட மாட்டோம். ஓகேவா? லாக் போடாமல் இப்படி நீங்கள் போட்டுகிட்டே வரணும். போட்டு இப்போ அதேமாரியே போட்டுகிட்டே வரணும். இது மேலே நம்ம நார்மல் ஜிக்ஸாக் எப்படி பண்ணோம், கீழே லாக் ஸ்டிச் போடுவோம்ல, இதில் லாக்கு போடாமல் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். கீழே குத்தி அப்படியே லாக் போடாமல் சைடில் மேலே குத்தி திரும்பியும் கீழே குத்தி மேலே குத்திட்டு திரும்பி இழுத்து கீழே குத்தி திரும்பியும் மேலே குத்தி இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது செகண்ட் டைப் ஆஃப் ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. ஓகேங்களா? இது வந்து செயின் ஸ்டிச்சோடு நம்ம ஜாயின் பண்ணி போடுறோம். ஓகேவா? இதையும் ரெண்டுத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ அதேமாரி தான். இப்போ ஸ்டிச்சு போட்டதுக்கப்புறம் எண்ட் நாட்டு கொடுத்துட்றீங்க. எண்ட் நாட்டு இப்போ கொடுத்துட்றீங்க. இப்போ 2 டைப் ஆஃப் ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதுதான். இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கீழேருந்து மேலே குத்தி த்ரெட் எடுத்து திரும்பி கீழே இந்த சைடு குத்தி திரும்பி இந்த பக்கம் குத்தி நம்ம இப்படி தான் ஸ்டிச் போட போகிறோம். ஓகேவா? இது வந்து ஜிக்ஸாக் வித் செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இந்த 2 டைப் ஆஃப் ஸ்டிச்சையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து டைப் 2. ஓகேவா? இப்போ இந்த 2த்தையும் நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் எப்போதும் எல்லா ஸ்டிச்சுக்கும் உங்களுக்கு நான் வந்து டிசைன் நான் கொடுப்பேன். இந்த இதில் நீங்களே உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ
அதை நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஒரு டிசைனும் கொடுக்குறதும் உங்களை நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக தான். ஓகேங்களா? நீங்கள் இதை விரும்பி செய்யுங்க. ஒரு விஷயமும் நீங்கள் விரும்பி செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து நீங்கள் எதில் டிசைன் சூஸ் பண்ணுவீங்கன்னா, பின்டெரஸ்ட்னு ஒரு ஆப் இருக்குது. ஓகேவா? அதில் தான் மோஸ்ட்லி இந்த ப்ளவுஸ் டிசைன்லேருந்து எல்லாமே அதில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதில் தான் எடுப்பாங்க. நீங்கள் பின்ட்ரெஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் டிசைன் ஜிக்ஸாக் ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு அதை அடிச்சிங்க அப்படின்னா அதுக்குள்ளே டிசைன் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.